வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கேட் 2026 ப்ரிப்பேர் பண்ண போகிற ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் ரோட் மேப் பார்க்கலாம். ஈஸி, டஃப் சப்ஜெக்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ரேங்க் வர்சஸ் மார்க்ஸ், அனாலிசிஸ் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாமில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கும்? ஜென்ரல் ஆப்டிடியூட், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், கோர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். Number of questions வந்துட்டு 65 questions, 10 general aptitude, 55 வந்துட்டு maths plus core subjects. Total marks 100 marks இருக்கும். Time வந்துட்டு 3 hours. Mode of exam online exam. Types of questions வந்துட்டு MCQ, MSQ, NAT. MCQ means multiple choice questions. ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். MSQ மீன்ஸ் மல்டிபிள் செலக்ட் கொஷின்ஸ். ஆப்ஷன்ஸில் மல்டிபிள் ரைட் ஆன்சர்ஸ் இருக்கும். கம்பல்சரியாக ஆல் த ரைட் ஆன்சர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கொஷனுக்கு மார்க் கிடைக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, ஆனால் ஒன்லி MCQ கொஷின்ஸுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கிங். அதுவும் 1/3 மார்க் ஃபார் 1 மார்க் கொஷின், 2/3 மார்க் நெகட்டிவ் மார்க் ஃபார் 2 மார்க் கொஷின்ஸ். No negative marking for NAT and MSQ. Next, triple E syllabus பார்த்தா Engineering Mathematics, General Aptitude, Electric Circuits, EM Fields, Control Systems, Electrical Machines, Analog and Digital Electronics, Signals and Systems, Power Systems, Electrical and Electronic Measurements, Power Electronics. இது ஓவராலாக ட்ரிபிள் இ சிலபஸ். இந்த சிலபஸை இப்போ 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் டஃப்னஸ் லெவல் அண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். பார்ட் ஏல மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட், இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்கிப் பண்ணவே கூடாது. பிகாஸ் ஜென்ரல் ஆப்டிடியூடு 15 மார்க்ஸ்க்கு இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு 13 மார்க்ஸ்க்கு இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ஸோ ஸ்கிப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் ஈஸி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், அதுதான் நெட்வொர்க் தியரி சப்ஜெக்ட், ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் EM ஃபீல்ட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஈஸியான சப்ஜெக்ட்ஸ். EM ஃபீல்ட்ஸ் வந்துட்டு ECE பிரான்ச்சுக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக டெப்த்தாக இருக்காது. ட்ரிபிள் இ பிரான்ச்சுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் சிலபஸ் செக் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க் தியரி, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்ஸ். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கூட நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணால். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு மாடரேட் லெவல், ஈஸி சொல்ல முடியாது, டஃப் சொல்ல முடியாது, மாடரேட்டான ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் இருக்கணும். அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கே தெரியும், ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்ட் சி, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மூணுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன் ஜென்ரல் டஃப் சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் வந்துட்டு டாப் ரேங்க்ஸை டிசைட் பண்ணும். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. Now coming to preparation strategy வந்துட்டு உங்க கன்வீனியன்ஸ் தான். Still you have 7 months of time duration. So final year students part A and part B subjects கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் ஃபைனலாக part C subjects ப்ரிப்பேர் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் நெட்வொர்க் தியரி சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அரவுண்ட் 6 to 8 hours கேட் எக்ஸாமுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் 2 சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். லைக் 3 hours மேத்தமெட்டிக்ஸ்க்கு, another 3 hours நெட்வொர்க் தியரி ப்ரிப்பேர் பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா டைமில் ரிவிஷன் ஆர் ஆப்டிடியூட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லாட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ 1 சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் வராத டைமில் டெய்லி மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூட் ஆர் ரிவிஷன் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பார்ட் பி சப்ஜெக்ட்ஸ் ஈஸி சப்ஜெக்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஈஸினா டைரக்ட் கொஷின்ஸ் எக்ஸாமில் வரும்னு இல்லை,
ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா எக்ஸாம்ல இந்த சப்ஜெக்ட்ஸ் கொஷின்ஸ் ஈஸியா அட்டெம்ப்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்ட் 3 டஃப் சப்ஜெக்ட். டெஃபினட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மல்டிபிள் ரிவிஷன்ஸ் இருக்கணும். அப்பதான் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல கொஷின் சால்வ் பண்ண முடியும். ஈஸி சப்ஜெக்ட்ஸ் 25 to 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டேஸ் கூட எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரெகுலர் பீரியாடிக் ரிவிஷன் இஸ் மஸ்ட். வீக்லி மந்த்லி ரிவிஷன். ஆல்ரெடி ஃபினிஷ்டு சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிவிஷன் கம்பல்சரி. ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோட கான்செப்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், அந்த சப்ஜெக்ட் ரிவிஷன் கூட பண்ணிருக்கணும். அப்பதான் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ண மாதிரி. அக்டோபர் அண்ட் நவம்பருக்கு சப்ஜெக்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணுங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணலனா பரவாயில்ல, டிசம்பர்ல இருந்து நியூ சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண வேணாம். படிச்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் சீரீஸ் அட்டென்ட் பண்ணுங்க. டீசென்ட் ரேங்க் கம்பல்சரி வரும். ட்ரிபிள் பிரான்ச்க்கு அப்ராக்சிமேட்டா 85 மார்க்ஸ் எடுத்தாலே டாப் 1 to 10 ரேங்க்ல வந்துடும். 75 to 85 மார்க்ஸ் எடுத்தா ரேங்க் 11 to 100 வரைக்கும் வரும். 65 to 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா ரேங்க்ஸ் வந்துட்டு 100 to 500 இருக்கும். 55 to 65 மார்க்ஸ்க்கு 500 ரேங்க்ல இருந்து 1500 ரேங்க் வரைக்கும் இருக்கும். 45 to 55 மார்க்ஸ் எடுத்தா 1500 ரேங்க்ல இருந்து 3000 ரேங்க் வரைக்கும் இருக்கும். 35 to 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா 3000 ரேங்க்ல இருந்து 6000 ரேங்க் வரைக்கும் எடுக்கலாம். டாப் 500ல ரேங்க் எடுத்தா ஓல்டு ஐஐடிஸ்ல சீட் ஈஸியா கிடைக்கும். அதே போல பிஎஸ்யூ ஜாப்க்கு கூட ஈஸியா எலிஜிபிள் ஆகலாம். ஸோ குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்துட்டு 25 to 30 மார்க்ஸ்க்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் நவம்பர் டிசம்பர்ல சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணணும். ஜான்வரியில ஓன்லி ஃபுல் லென்த் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். நியூ சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கேட் எக்ஸாம்க்கு அட்டெண்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டா கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றவங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல் சப்ஜெக்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கான்செப்ட்ஸ் இருக்கணும், ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கிளியரா நோட் பண்ணணும். அப்பதான் ஃபுல் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் ஃபுல் சப்ஜெக்ட் நோட்ஸ். உங்களுக்கு டைம் ஓன்லி 7 months தான் இருக்கு. ஸோ நீங்க கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஃபுல் சப்ஜெக்ட் நோட்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. மேடிசி, ஏஸ் அகாடமி கிளாஸ் நோட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா நோட்புக், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் எரர் நோட்புக். காமனா ஆல் த கேட் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த 3 நோட்புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஷார்ட் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார்முலா நோட்புக் எனி டைம் ஓன்லி ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டே பை டே ப்ராப்ளம் சால்விங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நோ காம்ப்ரமைஸ் ஆன் அக்யூரசி. இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் பர்ச்சேஸ் பண்ணணும். டாபிக் வைஸ் ஃப்ரம் எனி கேட் கோச்சிங் சென்டர்ஸ் லைக் மேடிசி, ஏஸ் அகாடமி, கேட் அகாடமி, கேட்வாலா, இந்த மாதிரி நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க டாபிக் வைஸ் சால்வ்டு பிவைக்யூ புக் கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணுங்க. கூகுளில் சர்ச் பண்ணி இயர் வைஸ் கேட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் டாபிக் வைஸ் சால்வ்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கில் நம்மளுக்கு வித் சொல்யூஷன்ஸோட டாபிக் வைஸ் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ரிப்பரேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்க்கு மேடிசி அகாடமியிலேருந்து புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு புக்லேயே சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கூட சால்வ் பண்ணியிருப்பாங்க. வேற எந்த ஒரு புக்கும் தேவைப்படாது. இந்த ஒரு புக் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்க்கு போதுமானது. நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்ன்றது கம்பல்சரி. ஆனால் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட ஒரு நவம்பர் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணா போதும். மோஸ்ட்லி ஃப்ரம் மேடிசி இஸ் பெட்டர் சாய்ஸ்.
நெக்ஸ்ட் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் புக் ஃப்ரம் ஏஸ் அகாடமி. இந்த புக் வந்துட்டு கம்பல்சரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம் சப்ஜெக்ட்ஸ்க்கு அந்த ஒரு புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சிலபஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இதில் லீனியர் ஆல்ஜிப்ரா, கேல்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 5 சாப்டர்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஃபைனலாக பவர் எலக்ட்ரானிக்ஸ். சப்டாபிக்ஸ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஈச் சப்ஜெக்ட்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்துட்டு நெட்டில் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் காலேஜ் லைப்ரரியிலேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பை எர்வின் கிரைஷிக், ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பை பிஎஸ் கிரீவல். ஆர் நீங்கள் மேடிசிஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த சப்ஜெக்ட்டுக்கு டிஜிட்டல் டிசைன் பை எம் மேரிஸ் மனோ இந்த ஒரு புக்கே போதுமானது. ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் தியரி. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் பை அலெக்சாண்டர் அண்ட் சாதிக்கு, Engineering Circuit Analysis by J. Kemerly and Height. If you are already comfortable, no need any book. Directly practice previous year questions of EEE and ECE. Next, Control Systems. Standard books. Control System Engineering by Norman S. Neef. Automatic Control Systems by B.C. Kuo. Control Systems Engineering by M. Gopal and Nagar. Next, Signals and Systems. Standard books. Signals and Systems by Alan V. Oppenheim. Linear Systems and Signals by B.P. Lathi. Next, Electromagnetic Fields. Elements of Electromagnetics by Sadiko. இந்த ஒரு புக்கே போதுமானது. நெக்ஸ்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். இன்டெகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் பை மில்மேன். மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் பை சத்ரா அண்ட் ஸ்மித். எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். ஸ்டாண்டர்ட் புக்ஸ். எலக்ட்ரிக்கல் மெஷினரி பை பி.எஸ். பிம்ரா. Next, Electrical and Electronic Measurements. Standard books. Electrical and Electronic Measurements and Instrumentation by A.K. Shani. இந்த சப்ஜெக்ட்க்கு ஸ்டாண்டர்ட் புக் ரிக்வயர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் கூகுளில் கிளாஸ் நோட்ஸ் ஆஃப் ஏஸ் அகாடமி ஆர் மேடிசி இந்த மாதிரி சர்ச் பண்ணி கிளாஸ் நோட்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ். Standard books. Power Electronics by P.S. Bimra. Power Electronics by Ned Mohan. Power Electronics by Hart. Power Systems. Power System Engineering by Nagar Tankotari. Elements of Power System Analysis by William D. Stevenson. Next, Aptitude. நீங்கள் ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷனுக்கு எந்த சோர்ஸ் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். யூடியூப், புக் ஆர் எனி வெப்சைட். ஆனால் ப்ராக்டிஸ்க்கு கேட் ரிலேட்டட் சேனல்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆர் நீங்கள் எனி கேட் கோச்சிங் சென்டர்ஸ்லேருந்து ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி புக் பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படித்தா மட்டும்தான் ரேங்க் வருமா அப்படி கேட்டால் நோ, தட்ஸ் ராங். எனஃப் டைம் இருந்தால் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படித்தா பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பெஸ்ட்டு பிளேலிஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஈச் சப்ஜெக்ட்டுக்கு அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதர்வைஸ் கூகுளில் டாப் கேட் அகாடமிஸ்லேருந்து ரிட்டன் நோட்ஸ் இருக்கும். அது ஃப்ரீ டவுன்லோட் இருந்தால் டவுன்லோட் பண்ணி அந்த நோட்ஸ் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஏஸ் அகாடமியில் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் புக் இருக்கும். அதுவுமே ப்ராக்டிஸ்க்கு தான். இன்னும் கொஷின்ஸ் வேணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏஸ் அகாடமியில் வால்யூம் 2 புக் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த வால்யூம் 2 புக்கில் ஓன்லி கொஷின்ஸ் தான் இருக்கும், கொஷின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். அந்த புக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் EEE ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வீடியோ. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.